வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்காக கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அதில ஃபர்ஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்குறோம்னா, அலகு 6 தான் ஜிஎஸ்ல பார்க்குறோம். இந்த அலகு 6ல இந்த அலகு 6ஓட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் கீழ குடுத்துருக்கு. இது பேரா மாரி குடுத்துருக்கிறதுனால நாம இந்த பேரா மாரி இருக்கிறத ஒரு 4 டாபிக்கா பிரிச்சு குடுத்துருக்கோம். இது எல்லாம் இப்ப ஒரு 4 வீடியோ பார்த்துருக்கோம். எல்லா வீடியோலயுமே இத பத்தி சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம டைரக்ட்டா கிளாஸ்க்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் மொத்தம் இந்த டாபிக்கு 55 லெசன்ஸ் பக்கம் படிக்கிற மாரி இருக்கும். அதுல 5ஆவது டாபிக் தான் இப்ப பார்க்க போறோம். வீடியோ 5. அலகு 6ல 5ஆவது டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம். இதுதான் பார்க்க போறோம். இப்ப கிளாஸஸ் பார்த்துட்டு வரலாம். பண்டைய தமிழர்கள் எவற்றில் சிறந்து விளங்கினார்? பார்த்தீங்கன்னா, பண்பாடு மற்றும் நாகரிகம். ஒவ்வொரு மனித சமுதாயத்திற்கும் ஓர் பண்பாடு உண்டு. பண்பாடு என்ற சொல் எதிலிருந்து தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா, பண்பாடு என்ற சொல். பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் பார்த்தீங்கன்னா டி.கே. சிதம்பரனார். பண்பென பாடுவது பாடறிந்து ஒழுகுதல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா கலித்தொகை. பண்பென பாடுவது பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகையில் கொடுத்துருக்காங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். தமிழர் தோற்றம் பற்றி எத்தனை வகையாக கருத்துக்கள் உள்ளனன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. அந்த 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா குமரிகண்டம், தென்னிந்திய பழங்குடிகள், ஆப்பிரிக்காவில் இருந்து மத்திய ஆசியா மற்றும் வட இந்தியா. தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்ள உதவும் நூல்கள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும். தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்ள உதவும் நூல்கள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், சங்க இலக்கியம். சங்க இலக்கிய நூல்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா 8 தொகையும் 10 பாட்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றவர் பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார். இசைப்பாடல் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இசைப்பாடல் நூல் பரிபாடல். சேர மன்னனின் சிறப்பை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து. 10 பாட்டில் எத்தனை நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் ஆகும்? 5 நூல்கள். பண்டைய தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி கூறும் வெளிநாட்டு நூல்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரோபாவின் பூகோள நூல், பிளினியின் உயிரியல் நூல், தலாமியின் பார்த்தீங்கன்னா பூகோள நூல். எந்த மன்னனுக்கு அதிகபட்ச மதிப்பு உயர்ந்த பொருட்கள் தமிழ் மொழியின் சிதைவுகள் ஆகும்? எந்த மன்னன் பார்த்தீங்கன்னா சாலமன். துகிம் மயில் தோகை, ஆல்மாக் அகில் மரங்கள். துகிம்னா மயில் தோகை, ஆல்மாக்னா அகில் மரங்கள். மிளகை இந்திய மருந்து என்று குறிப்பிட்டவர் யார்? ஹிப்போக்ரட்டஸ் என்ற கிரேக்க மருத்துவர். நம் தமிழக துறைமுகமான தொண்டியை எவ்வாறு அழைத்தனர்? திண்டிஸ். தொண்டி துறைமுகத்தை எப்படி அழைச்சிருக்காங்கன்னா திண்டிஸ்ன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. நம் தமிழக துறைமுகமான பொற்காட்டை எவ்வாறு அழைத்தனர்? பகாரி. நம் தமிழக துறைமுகமான பராக்கணத்தை எவ்வாறு அழைத்தனர் பார்த்தீங்கன்னா சோபாட்மா. பண்டைய தமிழகத்தில் இருந்து எந்த வகையான துணிகள் ஏற்றுமதியாகின? மஸ்லின். சங்க காலத்து கல்வெட்டுகள் எங்கு காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனமலை, குயில், பல்லவர்கள் கால கல்வெட்டு காணப்படும் இடங்கள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், தலவனூர், காஞ்சி. இதெல்லாம் பல்லவர் கால கல்வெட்டு காணப்படுது. பரந்தாங்க சோழனின் கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா உரத்திரமேரு கல்வெட்டு. கிராம முறை ஆட்சியை குறிக்கிற அந்த கல்வெட்டில். குடவோலை தேர்தல் முறை யார் காலத்தில் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலம். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை பார்த்துக்காங்க. பண்டைய கால பட்டயங்கள் யாவை? வேள்விக்குடி பட்டயம்,
தளவாய்ப்புற செப்பேடு, சின்னமனூர் சாசனம், சிவகாசி செப்பேடுகள். சோழர் கால குறிப்பிடத்தக்க பட்டயங்கள் யாவை? திருவலங்காடு பட்டயம், கரந்தை செப்பேடுகள், அன்பில் பட்டயங்கள், லெய்டன் பட்டயங்கள். இதனாலும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு கல்வெட்டு யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. மண்டகப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன். வினையே ஆண்டவருக்கு உயிரே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. வினையே ஆண்டவருக்கு உயிரே குறுந்தொகை. அன்பின் வழிபட்டது பார்த்தீங்கன்னா அகழ்வாழ்வு. வீரத்தின் வழிபட்டது பார்த்தீங்கன்னா புறவாழ்வு. அகத்திணை வந்து 5 யாவைன்னு கேட்டிருக்காங்க. அகத்திணை மொத்தம் வந்து 5. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பொருந்தா காதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெருந்திணை. பொருந்தாத காதல் வந்து பெருந்திணைன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஒருதலை காதல் வந்து கைகிளை. தொல்காப்பியம் புறத்திணைகளை எத்தனையாக பகுத்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 7. புறப்பொருள் வெண்பா மாலை புறத்திணைகளை எத்தனையாக பகுத்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 12. தொல்காப்பியத்தில் விருந்து என்ற சொல் எந்த பொருளில் கையாளப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா புதியது. விருந்துனாவே புதியது. தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடை கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். உணவு பற்றிய செய்திகள் வந்து உள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்றாற்றுப்படை, பெருங்காதை, மணிமேகலை. இதெல்லாம் வந்து உணவு பற்றி சொல்லியிருக்காங்க. பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை கூறும் நூல் எது? மடைநூல். கடையேழு வள்ளல்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேகன், பாரி, காரி, ஊரி, அதியன், ஆய், நல்லி. இவங்க 7 பேர் தான் வந்து கடையேழு வள்ளல்கள். இதோட வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது நண்பர்களே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அலகு 6லேயே வந்து டாபிக் வந்து 6 வந்து பார்ப்போம். ஒவ்வொரு டாபிக்லேயும் வந்து கொஷின் அண்ட் ஆன்சரும் வந்து அப்படியே சேர்த்து பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துட்டு வரலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் வந்து டாபிக் வந்து பார்க்கலாம். தமிழும் வந்து மார்னிங் டைம் பார்ப்போம். ஈவினிங் டைம் வந்து ஜிஎஸ் வந்து பார்த்துட்டு வரலாம்.